வணக்கங்க. இன்னைக்கு வந்து நம்ம சுலபமா கிரைண்டர் வந்து எப்படி ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த கிரைண்டர், அதாவது கஸ்டமர் நமக்கு கால் பண்ணி சொன்னது வந்து இந்த கிரைண்டரோட இந்த போஸ்ட் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த போஸ்ட் மட்டும் இல்ல, இந்த கிரைண்டர் வந்து ரொம்ப ஸ்லோவா சுத்துது அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட், இதை எப்படி நம்ம சரி பண்ண போறோம் அப்படின்றத ஃபுல் வீடியோ போட போறேன், பாருங்க. அதாவது கத்துக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி இது தெரிஞ்சவங்க இது சிம்பிளா இருக்கும், தெரியாதவங்களுக்கு ரொம்ப சுலபமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த வீடியோ. சோ வந்து மறக்காம ஃபுல் வீடியோ பார்த்துட்டு போங்க. சோ இந்த கிரைண்டர் நம்ம எப்படி ரெடி பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இது வந்து சுத்தமா போயிடுச்சு, மக்கி போச்சு. சோ வந்து நம்ம இது வந்து ஃபுல் செட்டாவே மாத்த போறோம். இதுவுமே வந்து அந்த துரு பிடிச்சி அங்கங்க ஜாம் ஆகி தான் இருக்கு. சோ வந்து ஃபுல் செட்டாவே நம்ம மாத்த போறோம். கிரைண்டர் ஸ்லோவா சுத்துது, எதனால அப்படின்றதையும் நான் வீடியோல ஃபுல்லா டீடைலா சொல்றேன், பார்க்கலாம். அது முன்னாடி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் கடையில. ஸோ வந்து நம்ம அந்த வீடியோ பாருங்க தொடர்ச்சியா. எந்த அளவுக்கு பெல்ட் கீழ்ச்சி இருக்கு பாருங்க. பெல்ட்டில் வந்து ஆக்சுவலாக நம்பர் போடல. ஸோ நான் பெல்ட்டை கட்டிட்டு போய் தான் பெல்ட் வாங்கிட்டு வந்தேன். பெல்ட் மாட்டும் போது எப்பவுமே பெரிய வீலில் மாட்டிட்டு சின்ன வீலில் அப்படி மாட்டிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கனாலே ஸோ வந்து பெல்ட் மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம சப்போர்ட்டிங் போஸ்ட், இந்த போஸ்ட் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்துருக்கோம். அது எப்படி மாற்றலான்னு பார்த்துடலாம். நல்லா துரு பிடிச்சிருச்சு. ஸோ மேலே வந்து நம்ம கட்ட முடியாது, கீழே வந்து லாக் நட் இருக்கும். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணாலே ஈஸியாக கட்டிடலாம். மிஷின் போட்டே இறங்க மாட்டேங்குது. அது நல்லா துரு பிடிச்சிச்சு. ஸ்க்ரூட்ரைவரில் தான் கைட்டாங்க போல. ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்துமே கைட்ட முடியல. கை சரியில்லை. கைட்டியாச்சு. ஸோ இதை கைட்டினீங்கனாலே இது வந்து அதிக காலத்தில் வாங்கியிருப்பாங்க போல இருக்கு கிரைண்டரை. பாருங்க, இந்த 3 நட்டு இங்கே ஒன்று, மேலே ஒன்று, இந்த சைடில் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த 3 நட்டையுமே கட்டினீங்கனாலே அந்த போஸ்டோடைய பேஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். அதை கட்டிட்டு புது போஸ்ட்டை நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ வந்து நம்ம இந்த சப்போர்ட்டிங் போஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக வேணாம். ஆல்ரெடி பழைய போஸ்ட் இருக்குது பாருங்கள். அந்த போஸ்ட்டில் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த போஸ்ட் வந்து நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ அந்த இந்த 3 லாக் நட்டை நம்ம ரிமூவ் பண்ணாலே அந்த போஸ்டோடைய பேஸ் வந்து மேலே வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் இன்னொரு கஸ்டமர் வீட்டில் வந்து இந்த ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த வீலோட. ஸோ இந்த இது வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ அது எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். அது இன்னொரு கஸ்டமர் வீட்டில். இதை முடிச்சுட்டு நான் அதை போய் அங்கே போய் காட்டுறேன் உங்களுக்கு, இந்த சப்போர்ட்டிங் வந்து எப்படி மாற்றுறது அப்படின்றத. ஸோ ஃபைனலாக வந்து நான் அந்த சப்போர்ட்டிங் போஸ்ட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சேமாக அதோட பழசில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே புதுசையும் வந்து மாட்டிட்டேன் பாருங்கள். குழப்பிக்கே தேவையில்ல, பழசை வச்சு அப்படியே புதுசை வந்து மாட்டிக்கலாம். ஸோ வந்து ஃபைனலாக வந்து கிரைண்டரை வந்து செட்டெல்லாம் அசம்பிள் பண்ணி பெல்ட்டையும் போட்டு முடிக்கியாச்சு. இப்போ எப்படி ஓடுதா இல்லைன்னு பார்ப்போம். ஓடும். அது இல்லாமல் இப்போ இந்த கிரைண்டர் ஃபால்ட்டு முடிஞ்சிருச்சு. இன்னொரு கிரைண்டரில் வந்து அந்த ட்ரம்மோடைய சப்போர்ட்டிங் வந்து வெல்டிங் விட்டுடுச்சு.
ஸோ வந்து அதை நம்ம கழட்டி எப்படி அதை ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் வீடியோவில் பார்ப்போம். ஸோ வந்து ஃபைனலாக வந்து கிரைண்டர் வந்து பக்காவாக சுற்றுது. நம்ம போட்ட போஸ்ட்டுமே வந்து நல்லாயிருக்கு. ஆல்ரெடி இருக்கிற போஸ்ட் வந்து நல்லா துரு, எவ்வளோ துரு வந்து டேமேஜ் ஆகி கீழே கொட்டி கிடக்குது பாருங்கள். ஸோ ஓகே, இந்த கிரைண்டருமே வந்து சரியான டஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த கிரைண்டரில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் இந்த ட்ரம்போடைய பட்டை வந்து இந்த இதில் இடத்த வெல்டிங் விட்டுடுச்சு. ஸோ இது வெல்டிங் வைக்க முடியாது. ஏன்னா வெல்டிங் வச்சா கரெக்டான அலைன்மெண்ட்டில் வைக்கணும் வெல்டிங். இல்லைன்னா ட்ரம் வந்து ஒரு 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 ஈவனாக சுற்றாது, ஒரு கொஞ்சம் அலைஞ்சு சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம இதை கழட்டி இது இந்த டோருக்கு பாருங்கள், இந்த சப்போர்ட் இந்த 4 ஸ்க்ரூ இதை கழட்டி இதை எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போய் செட்டாக தான் மாற்ற போகிறோம். ஸோ வந்து அதை எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ முதல்ல அதை கழட்டுறதுக்கு நம்ம இந்த வீலை கழட்டி எடுத்துருவோம். இதை கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், போல்டு. அதை யூஸ் பண்ணிங்கனாலே இந்த வீல் தனியாக வந்துடும். ஸோ வந்து இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரிங்குமே வந்து டைட்டாக இருக்குது. முதல்ல இந்த பேரிங் கரெக்டாக லூஸாக இருந்துச்சுன்னா, ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா இது வந்து நம்மளுக்கு கட்டாக இருக்காதுன்னு என்னோடய கணிப்பு. ஏன்னா பேரிங் டைட்டாக இருக்கவும் ட்ரம்மு கொஞ்சம் இழுத்து சுற்றி இருக்கும், அந்த ஃபோர்ஸில் கைண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக மாற்றிட்டு வந்தாச்சு புதுசாக. இதில் வந்து இந்த பேரிங் 2 பேரிங்கு அப்புறம் லேத்தில் கொடுத்து அழுத்தி பக்காவாக எடுத்து வந்து கொடுத்தாச்சு. நல்லா ஃப்ரீயாக சுற்றுது. எல்லாருமே இரும்பாக இருக்கா என்ன பண்ணாங்க. இந்த இடத்துல என்ன ஒரு சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த மார்க் பண்ணி அதில் அந்த கல் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சு டைட் பண்ணால் மட்டுமே தான் ட்ரம் வந்து ஒரே ஈவனாக சுற்றும். இல்லைனா வந்து ஒரு ரொம்ப அன்ஈவனாக தான் சுற்றும். ஃபைனலாக வந்து நம்ம இந்த இதில் வந்து புள்ளி பார்த்து கரெக்டாக மாட்டியாச்சு. இதில் என்ன ரிஸ்க்குனால் வந்து கரெக்டாக சென்டர் பார்த்து அந்த நம்ம போல்டு போட்டால் தான் ட்ரம் வந்து நேராக சுற்றும். இல்லைனா வந்து கடகடான்னு சுற்றும். ஸோ அதே மாதிரி இந்த வீலுமே வந்து இந்த இடத்துல அந்த ஷாஃப்ட்டில் ராவிருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு ராவிருக்காங்க பாருங்கள், இந்த ஷாஃப்ட்டில் அந்த ராவிருக்காங்க பாருங்கள். அதை கரெக்டாக இந்த ஸ்க்ரூக்கு நேராக வச்சு ஏற்றிக்க வேண்டியதான். ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் முடுக்கி டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சென்டர் புள்ளி எடுத்து நான் போட்டிருக்கேன். இனிமேல் ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி சுற்றுதுன்னு. சுவிட்ச் போட்டு தான் இருக்கு. ஸோ வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்பீடாக சுற்றுது கிரைண்டரு. ஸோ வந்து நம்ம ஒர்க் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. அடுத்த எலக்ட்ரிக்கல் வீடியோவில் பார்க்கலாம்.